அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅது வபாத். அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, குறிப்பாக பெற்றோர்களுக்கு நாம் எல்லோருக்கும் நம்முடைய குழந்தைகள் நல்ல ஒரு சாலிஹான குழந்தைகளாக, நல்ல பிள்ளைகளாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஆசை இருக்கும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. ஆனால் இதில் நாம் ஆசைப்படக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை கவனம் எடுப்பதில் மிகவும் கவனக்குறைவாகவே இருக்கிறோம் என்பதையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன? தொழுகையுடைய விஷயங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அது மாத்திரமல்ல, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறதே, இது மானக்கேடான, வெறுக்கத்தக்க இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு தொழுகை தடுக்கிறது. யாரெல்லாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை இப்படிப்பட்ட அசிங்கமான, மானக்கேடான, அருவருக்கத்தக்க செயலை விட்டு அவர்களை தடுக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லும்போது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது மிகவும் பெரிது. அது மாத்திரமல்ல, வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், அல்லாஹ் நீங்கள் என்ன செய்றீங்கிறத அல்லாஹ் நன்கறிகிறான் என்பதாக அல்லாஹ் மிக அழகான முறையில் குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிகிறான். அந்த அடிப்படையில் நாம் அதிகமாக தொழுகையில் நாம் கவனம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குறிப்பாக நமது பிள்ளைகள் சரியான முறையில தொழுகிறாரா, நல்ல முறையில் பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடியதாக இருக்கிறாரா, ஐவேளை தொழுகையை நமது பிள்ளைகள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறார்களா என்பதை நம்ம கவனம் எடுக்கணும். எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு அது நாம் கவனம் எடுத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கணும். தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, எந்த வேலையும் இல்லை, பள்ளிவாசலில் இகாமத் சொல்லப்பட்டு தொழுகை நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, இமாம் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார், அனைவரும் சஃபில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். நமது பிள்ளை போனை நோண்டி கொண்டு ரோட்ல அப்படியே நடந்து போறார். தொழுகை நடக்குதே அப்படிங்கிற உள்ளத்துல எந்த விதமான ஒரு ஒரு தயக்கம் இல்லை, உள்ளத்துல ஒரு விதமான ஒரு கஷ்டம் இல்லை, உள்ளத்துல ஒரு விதமான ஒரு எண்ணம் தோணலை. தொழுகை நடக்குது, நம்ம பாட்டுக்கு போறோமே, தொழுகை அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் நமது பிள்ளைகளுக்கு வர கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் அதை பற்றிய விஷயங்களை அவர்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள், அதனுடைய மகத்துவத்தை விளங்காமல் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுடைய விஷயத்தில் தொழுகை சரியான முறையில் தொழுகிறார்களா என்ற அந்த விஷயத்தை கண்காணிக்காமல் இருப்பதுதான். நமது பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும், நல்ல ஒரு சாலியான பிள்ளையாக வர வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் பத்தாது, அதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபடுத்த வேண்டும். பள்ளிக்கு அனுப்புறோம், அல்ஹம்துலில்லாஹ், மதரசாக்களுக்கு அனுப்புறோம், அல்ஹம்துலில்லாஹ், அங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பார்கள், சில விஷயத்தை எத்தி வைப்பார்கள். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நமது பிள்ளைகள் மாற வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அதை மிக தெளிவான முறையில் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கணும். ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணிட்டானா இல்லையா, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணிட்டானா இல்லையா, டியூஷனுக்கு கரெக்டாக போறானா இல்லையா பார்க்குறோம். ஆனால் சரியான முறையில் தொழுகிறானா என்பதை நமது பிள்ளைகளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கிறோமா, அதுல கவனம் எடுக்காம இருக்கிறோம். அதில் கவனம் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். பெற்றோர்களும் சரியான முறையில் தொழக்கூடியதாக இருக்கணும். இல்லை என்று சொன்னா நமது பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். நீங்களே தொழுகிறது இல்லையம்மா, நான் என்னம்மா தொழுகிறது, பாப்பா நீங்களே தொழுகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு வார்த்தை கேட்டுட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. இந்த வார்த்தைக்கு பயந்து கொண்டே பல பேர் இன்னைக்கு பிள்ளைகள் அந்த விஷயத்துல கேட்கறதே கிடையாது. தொழுகிறானா இல்லையா என்று பிள்ளைகள்கிட்ட கேட்கறதே கிடையாது. அஜத் நீங்க கேளுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றமே தவிர, பிள்ளைகள் தொழுகணும் ஆசைப்படுறோம்னு சொன்னா, பிள்ளைகள் நல்ல மார்க்க ரீதியாக வளரணும் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், நாமும் நல்ல முறையில் தொழக்கூடியவர்களாக, நல்ல மார்க்க பற்றுள்ளவர்களாக நாமும் இருக்கும் பொழுது நமது பேச்சை பிள்ளைகள் கேட்பார்கள். முதலில் பிள்ளைகள் நல்ல முறையில் தொழுகிறார் என்று கண்காணிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாமும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் எடுங்கள். தொழுகிறார்களா இல்லை என்ற விஷயத்தில் நல்ல கவனம் எடுத்து அவர்களுடைய தொழுகையுடைய விஷயத்தில் ஆர்வமூட்டுங்கள். தொழுகை சொல்லி அவர்களை கண்டிப்பான முறையில் பள்ளிக்கு சென்று தொழுங்கள் என்று நாம் சொல்லக்குள்ளாக இருப்போம். கண்டிப்பான முறையில் நமது பிள்ளைகள் தவறான சிந்தனைகள் விழுந்து விடாமல், தவறான சிந்தனையில் அவர்கள் விழுந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த தொழுகை பாதுகாக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் கண்டிப்பான முறையில் நமது பிள்ளைகளை தொழக்கூடியதாக நாம் மாற்றுவோம் என்று சொன்னால், தொழுகையாளியாக அவர்கள் மாறுவார்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான அசிங்கங்களும், எந்த விதமான ஒரு வெறுக்கத்தக்க செயல்களும், மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் எதுவும் இடம்பெறாமல் தொழுகையை பாதுகாக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை மாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை ஆக்க அருளி அல்லாஹ் நமது பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக மாற்றி வைப்பானாக.
நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.